இரும்பு சத்து மிக்க பொட்டுக்கடலை உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஈரம் இல்லாத வாணலில 1 கப் பொட்டுக்கடலையை கொட்டி மிதமான தீயில வச்சு 2ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வறுத்துக்கலாம். பொட்டுக்கடலையோட நிறம் மாறிடக்கூடாது. கடலையில சூடேறினா போதும். உடனே வேற பாத்திரத்துக்கு மாத்தி வச்சிருங்க. ஒரு பாத்திரத்துல 1/2 கப் வெல்லம், 1/4 கப் தண்ணி, ஒரு சிட்டிகை ஏலக்காய் சேர்த்து கலந்து விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். வெல்லம் எல்லாம் கட்டி இல்லாம நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வாணலில வெள்ளப்பாக வடிச்சு ஊத்திக்கலாம். மிதமான தீயில பாகு கொதிக்கட்டும். பாகு நல்லா கெட்டி ஆயிருச்சு. பதம் வந்துருச்சான்னு பாக்குறதுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அதுல கொஞ்சமா பாக ஊத்தி அதை ஒண்ணு சேர்த்து எடுத்து உருண்டையா உருட்டி பார்க்கணும். நல்லா கெட்டியா கல்லு மாதிரி உருட்ட வரணும். ஒரு தட்டுல போட்டா டங்குன்னு சத்தம் கேட்கணும். இதுதான் சரியான பதம். உடனே அடுப்பை அமர்த்திட்டு பொட்டுக்கடலையை போட்டு பாகு எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நல்லா கிளறிக்கலாம். எல்லா பொட்டுக்கடலையும் ஒரே பக்கமா வர மாதிரி குவிச்சு வச்சிருங்க. பொட்டுக்கடலை ரொம்ப சுடும், அதனால ஒரு கரண்டில எடுத்து சின்ன சின்ன குவியல்களா வச்சிருங்க. அப்புறம் ஒண்ணு ஒண்ணா எடுத்து அழகா உருட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டிக்கலாம்.